அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கான பதிவில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 1. இறையச்சம் தக்குவா. நோன்பின் முக்கிய நோக்கமே மனிதர்களிடம் பயபக்தியை ஏற்படுத்தி இறைவனுக்காக தீய காரியங்களை தவிர்த்து நல்லொழுக்கத்தை பேணுவதாகும். 2. பாவ மன்னிப்பு. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதின் மூலம் கடந்த காலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 3. நேரடி பிரதிபலன். நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு பிரதிபலன் வழங்குவேன் என அல்லாஹ் கூறுவதால் இதற்கு அளப்பரிய நன்மை கிடைக்கிறது. 4. ஸ்வர்க்கத்தில் சிறப்பு வாயில். நோன்பாளிகளுக்கென சொர்க்கத்தில் ரையான் எனும் பிரத்யேக வாயில் உள்ளது. 5. ஆரோக்கியம் நன்மைகள். உடலின் நச்சுக்களை அகற்றி பெருங்குடல், கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை தூய்மைப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்துகிறது. 6. நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு. ஒரு நாள் நோன்பு வைப்பது நரக நெருப்பை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்கும் என்று ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றன. 7. பசியின் தன்மை அறிதல். பசி தாகத்தின் மூலம் ஏழைகளின் கஷ்டங்களை உணர்ந்து தியாகம் மற்றும் ஒழுக்கத்தை பழக முடிகிறது. நோன்பு நோற்பதால் இறையச்சம், பாவ மன்னிப்பு, ரையான் எனும் ஸ்வர்க்கம். ஒரு நாள் நோன்பு வைப்பது அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்குவான். உடல் ஆரோக்கியம், ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இத்தனை நன்மைகள் கிடைக்கிறது. அனைவருக்குமே 30 நோன்பு நோற்கக்கூடிய தௌஹீதை அல்லாஹு தஆலா தந்து இந்த அளப்பரிய நன்மைகளை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.